இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்னைப்பர் கான்செப்ட் படியும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் படியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக 9:10 இல்லை 9:15 தான் இருக்கும். பாருங்கள், பொறுமையாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ண போங்க, அவசரப்பட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டோட 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மண்டே மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான மூமெண்டம் அப்சைட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஹை தென் ஹையர் லோ ஃபார்மேஷனாக சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ட்ரெண்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னுமே இந்த சப்ளை ஜோன் அப்படிங்கிறது பெண்டிங்கில் தான் இருக்குது. நேற்று டேப் ஆகலை இல்லைங்களா? இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடுறேன். எக்ஸாக்ட் நேற்று மார்க்கெட் எங்கே ரிவர்சல் ஆச்சு நீங்களே பாருங்கள். 0.69 தான். தெரியுதுங்களா சினாரியோ? ஓகே. இப்போ இந்த 0.69ங்கிறது ஒரு குரூசியல் ஜோன் தான் மார்க்கெட் எப்பவுமே. ஏன்னா ஒரு ஹெல்த்தியான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம். ட்ரெண்ட் டைரக்ஷனுக்கான ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா அங்கே வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த பேஸ் அப்படியே உங்களுக்கு அப்பர் சைடு பிரேக் பண்ணி புல் பேக் கொடுத்தாலும் மேலே தான், இல்லை கேப் அப்பில் மேலே போனாலும் திரும்ப இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் மறுபடியும் சூட்டப் ஆக தான் போகுது. இப்போ இது மாதிரி ஒரு பெரிய மேஜர் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இதோட மைனர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மைனர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது சினாரியோ இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இன்றைக்கான மார்க்கெட் இந்த மேஜரோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் தான் ஓப்பன் ஆக போகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் ஓப்பன் ஆக போகுது. இது மாதிரி ஒரு ஓப்பன் இருக்கும்போது பெருசாக லிக்விடிட்டி அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லிக்விடிட்டி இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி கவர் பண்ணணும். அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட் ஒரு வேளை அப்சைடு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 24,500 24,487ங்கிற ப்ரீவியஸோட க்ளோஸும் ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும்போது 500 வரைக்கும் போகிற வாய்ப்பு இருக்குங்க. அதுவே கீழே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 450ங்கிறது எக்ஸாக்டாக நம்மளுக்கான ஒரு ஜோன் இருக்குது, அங்கே போவோம். இதுதான் லாஜிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இமிடியேட்டாக நிற்கக்கூடிய இடங்களாக இருக்குது. இல்லை எனக்கு 560க்கெலாம் உடச்சிருச்சு அப்படின்னா இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ஒரு குரூசியலான இந்த டவுன்ஃபாலுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? 584 அப்படிங்கிற இடம் டிஸ்கவுண்ட் பிளேஸு. அதனால் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணால் தான் ஃபர்தர் அப்சைடு. இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்கவுண்ட் பிளேஸ்க்கு மேலே இருந்தால் தான் ஃபர்தரான அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா 550ங்கிறது நம்மளுக்கான கீ லெவல்ஸாக இருக்குது. அப்போ இந்த கீ லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பிரேக் அவுட் புல் பேக்கில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆக போகுது வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்னைப்பர் பாயிண்ட். அது போக இன்னொரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸ் எப்படி மேக் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போட்டோம்ல, அதில் 0.5 நம்ம டேப் பண்ணிடணுமா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா 0.786ன்னு. ஸோ அப்போ இந்த ரேஞ்சஸ்குள்ளேயும் மார்க்கெட் ரிவர்சலாக வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மேலே 560 585, இந்த பிளேசஸ்லேருந்து கீழே 524 415 450 ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதுக்கு வந்து எப்படி செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்கேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது கால் அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங்லேயும் புட்டுங்கிறது பேனிக்லேயும் இருக்குது. இட் மீன்ஸ் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்லேருந்து எனக்கு அப்பர்ஸில் புடிச்சு அது காலோட ப்ராஃபிட் புக்கும், ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ்லேருந்து பீல புடிச்சு அது புட்டோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி மாறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம காம்போ மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்க்கு பிலோ கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கும்போது ஸ்பாட்டும் க்ளோஸ் பிலோ இருக்கும்போது புட்டு பேனிக் ஆகணும். ஸோ புட்டு பேனிக் ஆகணும் அப்படின்னா அவனோட ஹைக்கு மேலே போகணும் கண்டிப்பாக. அப்போ ஹை அப்படிங்கிறது எக்ஸாக்டாக 47 அப்படிங்கிற லெவல்ஸில் இருக்குங்க. அப்போ 47 என்ட்ரி எடுத்தால் கூட 6400 அப்படிங்கிறது ரீச் ஆகணும். எப்போ அப்படின்னா ஸோ இந்த க்ளோஸில் இருந்து மார்க்கெட் 42 வரதுக்கு முன்னாடியே க்ளோஸ் டு 42 ஃபஸ்ட் ஹாஃபில் வரும்போதே எனக்கு என்ன ஆகணும், 47 அபோவ் இருந்துச்சுன்னா அந்த 2 ஸ்கொயர் நம்பர். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 64 47 ஸ்கொயர் நம்பர் இருக்குங்களா? அதனால் அந்த 2 ஸ்கொயர் நம்பர் அடிக்கிறதுக்கான டார்கெட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணால் தான் ஃபர்தராக மூமெண்டம் இருக்கும், இல்லைனா ரொம்ப டவுட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் சொல்கிறேன். ஒருவேளை எனக்கு புட்டு வந்து பேனிக் இன்றைக்கி ஆகலை அப்படின்னா கால் ப்ராஃபிட் புக்கிங் ஆகலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிலோ இருக்கும்போது இவன் அதான் இப்படி தான் 47 அப்படிங்கிறது அபோவ் இருந்தாலே அழகாக என்ன பண்ணலாம், உங்களுக்கு 81ங்கிற ஸ்கொயர் நம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பாக மாறிடும். இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில். எப்போயுமே ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு பிலோ இருக்கும்போது ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடிய ஓடிஎம் ப்ரீவியஸோட க்ளோஸ் அபோவும், இல்லை இவனோட ஆப்போனண்ட் ஏடிஎம் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அபோவும் இருந்தால் தான் அதுக்கான மொமெண்டம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. அதாவது ஒருத்தன் க்ளோஸ் பிலோ இருக்கும்போது ஆப்போனண்டாக இருக்கக்கூடாது க்ளோஸ் அபோவ் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த லாஜிக்கலோடு நீங்கள் சேர்த்து ரேட் பண்ணணும். அப்போ தான் அந்த இடத்துல செல்லர்ஸ் அப்படிங்கிற வெளியே போகிறாங்கிற லாஜிக்கல். ஓகேங்களா?
ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஓகேங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த ப்ரீ சார்ட் அனலைசிஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டடாக பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக எதுவும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். போய் திரும்ப பார்த்துட்டு வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தாலே நிறையா விஷயங்கள் புரியும். ஸோ நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எஸ்எம்சி அப்படிங்கிற டெக்னிக்கல் அனலைசிஸ் படி மார்க்கெட்டோடைய ட்ரெண்டும் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் எங்கே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷன் ஆனால் கையோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பிளேஸில் வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கான மார்க்கெட் ஃபர்தர் அப்சைடு போகணும் அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த லோ டு ஹை ஃபிபனாச்சி போடுங்க. அந்த ஃபிபனாச்சியோட டிஸ்கவுண்ட் பிளேஸ்லேருந்து மார்க்கெட் திரும்ப மூமெண்டம் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த ஒரு விஷயத்தை நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து டைம் ட்ராவல் எதுவும் பண்ணலை, ஆனால் மார்க்கெட் இன்னையோட சினாரி எப்படி நடந்திருக்கு, எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கனாலே இன்றைக்கோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லைங்களா? இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிபனாச்சி எடுக்கிறேன். இந்த லோ டு ஹை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுறோம். 0.600 ஒரு 5 மினிட்ஸில் பேஸ் அப்படின்னு எனக்கு மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்குங்களா? தென் நோக்கி ஓப்பனிங் கேப் அப் ஓப்பன். அப்போது இந்த லோ டு ஓப்பனுக்கு போடுறேன். மார்க்கெட் டிஸ்கவுண்ட் பிளேஸ்க்கு வந்துச்சா? வரலை இல்லைங்களா? ஸோ திரும்ப என்னாச்சு அப்படின்னா அனதர் ஒரு ஹை எனக்கு கிடச்சிது. ஸோ இது ஒரே ஸ்ட்ரக்சர் ஆகிட்டு இந்த ஹைக்கு நான் ஃபிபனாச்சி போடுறேன். இப்போது எக்ஸாக்டாக பாருங்கள் மார்க்கெட் டாப் ஆயிருக்கு. சரி ப்ரோ, இப்போ இதோட டார்கெட் எங்கே ப்ரோ போகும்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். டார்கெட் வந்து நம்ம 2 விதமான 1.6 டார்கெட் வைப்போம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டவுன்ஃபாலுக்கான ரீட்ரேஸ்மெண்ட். ரெண்டாவது என்ன பண்ணுவோம், இதே ட்ரெண்ட் பேஸில் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் கிளிக் பண்ணுவோம். அங்கே வரக்கூடிய 1.6 டார்கெட் வைப்போம் இல்லைங்களா? ஸோ இது முதல் டார்கெட்டாகவும் இது இரண்டாவது டார்கெட்டாகவும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ரெகுலராக வீடியோ யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும், புரியும். ஓகேங்களா? அப்போ இல்லை ஏதாவது ஒரு ஒளிவுமுறை இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று எஸ்எம்சிங்கிற டெக்னிக்கல் நாலேஜ் இல்லை. அது எஸ்எம்சிங்கிறது சுந்தர் மாஸ்டர் கான்செப்ட், மான்ஸ்டர் கிடையாது. ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து என்ன ப்ராபபிலிட்டி இருக்குங்கிறத சொல்லியாச்சா? சூப்பர். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 24,560, 24,804 சம்திங் இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட்டுங்கிறது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் விட்டுருங்க என்றைக்குமே, அது நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே தாங்க வருது இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராகவே ஸ்னைப்பர் தியரி கான்செப்ட் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்னைப்பரோட கான்செப்ட் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ இங்கே என்ன மாதிரி சினாரியோ நடந்திருக்கு? ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஸ்னைப்பர் கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? நம்ம காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் அவனுடைய ப்ரீவியஸ் சைடோட க்ளோஸுக்கு அப்பர் சைடு போனால் மட்டும்தான் அவன் வந்து பை ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அப்போது ஸ்னைப்பர் கீழேருந்து மேலே பிரேக் அவுட். மற்ற நாள் நம்ம இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டோம். நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். மற்ற நாள் வந்து எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த லெவல்ஸ் வரக்கூடிய ப்ராபபிலிட்டி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருப்போம். எனக்கு என்ன சொல்லியிருந்தோம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அவனுடைய க்ளோஸ் ப்ரைஸ்க்கு அப்பர் சைடு இருக்கும்போது மட்டும் தான் அதோட ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? இதனால் ரெண்டாவது கீ பாயிண்ட், கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ் ஏடிஎம் ஆல்சோ இருக்கான், ஓடிஎம் ஆல்சோ க்ளோஸ் அபோவ் தான் இருக்கான். இப்போ நல்ல ஒரு காம்போ மீட் பாருங்கள். எப்போ நம்மளுக்கு இந்த 0.6 அப்படிங்கிறது டேப் ஆனதோ, 0.5 டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் டேப் ஆனதோ அந்த டைம் வந்து 12. அதே போல் இதுக்கு வேறாவது வேணுமா? ஸோ இந்த புட் ஆப்ஷன் டேப் பண்ண இடத்துக்கு வேறாவது வேணுமா? ஸோ காம்போ எப்படி மீட்டாக இருக்குது, இதுக்கு மேலே வேணும் இல்லைங்களா? ஸோ காலையில் அப்போது க்ளோஸ் பிலோ இருக்கும்போது இந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்க முடியல பெருசாக. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம கம்யூனிட்டிலையுமே சொல்லியிருந்தோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு, காலு, புட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்சைட் கன்சாலிடேட் ஆகிட்டுங்கிறத சொல்லியாச்சு. அப்போ ஸ்பாட்டோடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். இது ஹை, இது லோ. என்ன ப்ரோ மேலே கீழே விற்கலாம் போயிருக்கு, கன்சால்டேஷன் சொல்கிறீங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த கன்சால்டேஷனுக்கும் பிரேக் அவுட்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாங்க. ஒரு கேண்டிலோட ஹைக்கு மேலே பாடி, லோக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆனால் தான் அது பேர் பிரேக் அவுட். ஹைக்கு மேலே எனக்கு விக்கு தான் ஃபார்ம் ஆகிருக்கு, லோக்கு கீழேயும் விக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்ததாங்க எனக்கு இந்த மார்க்கெட்டில் வந்து கன்சால்டேஷன்
லாஜிக் புரியுதுங்களா? இது ஃபுல்லாக கன்சால்டேஷன் தான் மார்க்கெட்டில். ஸோ இந்த கன்சால்டேஷன் தான் என்னது அப்படின்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஏன் இந்த கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் க்ரியேட் ஆனது? நான் காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்ன? மார்க்கெட் ப்ரீவியஸோட ஸ்விங் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் ஓப்பன் ஆகுது. அப்போது மேஜர் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் இருக்காது, அதனால் மூமெண்டம் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு சொல்லியிருந்தோமா? ஸோ லிக்விடிட்டி கான்செப்ட் யாரெல்லாம் நம்மளுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஆர்டர்ஸ், அது பையிங் ஆர்டர்ஸாக இருக்கும், செல்லிங் ஆர்டர்ஸாக இருக்கும், பிளேசஸ் பொறுத்து டிஃபர் ஆகும். கரெக்டுங்களா? அப்போது இங்கேருந்து மார்க்கெட் எங்கே ஃபாலோ ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸோட ஒரு ஹைக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எல் செல்லிங் ஆர்டர் எடுத்து மார்க்கெட் கீழே விழுந்தான் இல்லைங்களா? அப்போது மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு ஃபாலுக்கான ரீசன் இருந்தது. திரும்ப இந்த அப்சைடுக்கு போகிறதுக்கான லிக்விடிட்டிங்கிறது இல்லை. அப்போ லிக்விடிட்டி என்ன ஆகும்? மார்க்கெட்டு ரேஞ்சு பவுண்ட் ஆகும். எப்போல்லாம் மார்க்கெட் கன்சால்டேஷன் பேஸ்குள்ளே போகுதோ அப்போ எல்லாமே அதிகப்படியான ஆர்டர்ஸ் வந்து கவர் ஆகுங்க. அந்த அதிகப்படியான ஆர்டர்ஸ் எப்படி கூட பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க. இப்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் போடுறேன் பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை எடுத்துகிட்டு இன்னையோட ஃபஸ்ட்டு கேண்டில் டு இந்த ஏழு வரைக்கும் போடுறேன். தெரியுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக ஷோ பண்ணி காட்டுறேன். இதில் எங்கெங்கே அதிகப்படியான வால்யூம் இருக்குது? கன்சால்டேஷன் ஏரியா தெரியுதுங்களா? இங்கெல்லாம் இருக்கக்கூடிய வால்யூம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேண்டிலாக போயிருக்கு. அங்கெல்லாம் வால்யூம் இல்லை. எங்கே அதிகப்படியான டைம் ஜோனில் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சோ அங்கே தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா வால்யூம் அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது ரீட்டெயிலர்ஸோட ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும். மேலே போகும் பைய கீழே ஒரு செல்லு சொல்லிட்டு மாற்றி பண்ணுவாங்களா, அவங்களோட ஸ்டாப் லாஸஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஜோன், அதாவது 5 மினிட்ஸோட ட்ரெண்டில் புல்லிஸில் டிஸ்கவுண்ட் பிளேஸ் கோல்டன் ரேஷன் எடுத்து டேப் பண்ணிட்டான். மேலே போச்சுன்னா இந்த அப் ட்ரெண்டுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் மேலே போகும்போது தெரியும் இல்லைங்களா? அதானே எனக்கு நடந்திருக்கு. அப்போது ஸ்னேப்பர் பிலோ போகும்போது ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா 64 அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட் எடுத்திங்கன்னா 8100 டார்கெட் முடிஞ்சு போச்சு. ஸ்கொயர் நம்பர் 2 வழக்கம் போல் 36 பாயிண்ட்ஸ். அப்போ மார்க்கெட் வந்து உணர்வுபூர்வமாக பாருங்கள். யூடியூப்பில் நிறைய பேர் கதையாக சொல்லுவாங்க, நானுமே சொல்கிறேன், கதையாக சொல்கிறேன். அதை அப்படியே பிலீவ் பண்ணாதீங்க. இந்த விஷயங்கள் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது இது எப்படி பார்க்கணும் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்ப்போம். என்ன பண்ணுவோம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது காமெடியோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா விஜய் விலாக்ஸ், கோபி இல்லைங்களா, இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்து முடிச்சு தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் இது மாதிரி இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது, எஜுகேஷனல் வீடியோ. அப்போ என்னங்க பண்ணணும்? வீடியோ பார்த்துட்டுமா, டவுட் இருக்கா, திரும்ப அந்த வீடியோ பார்க்குறோம். அப்போயும் டவுட் கிளியர் ஆகலையா, கமெண்ட் செக்ஷனில் இந்த டைம் ஃப்ரேம் இந்த டவுட் இருக்குன்னு போடுங்க. இல்லை கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லையா, சுந்தர் சுகன் ட்ரேடர் இந்த ஒரு ஐடிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டெலிகிராமில் டெக்ஸ்ட் பண்ணலாம். ப்ரோ எனக்கு இந்த சார்ட்டில் இந்த டவுட் இருக்குன்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறேன். சிம்பிள். ஓகேங்களா? இதை விட்டுட்டு வீடியோ புரியல தூக்கி போட்டு அடுத்த ஒரு யூடியூப் சேனலில் இருந்து 5 மணிக்கு ஒரு வீடியோ போட்டாங்க, 7 மணிக்கு இன்னொரு யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்கன்னு மாற்றி ஏதோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ மாதிரி போய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிறதே வெறும் கம்மியான வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரெயின் தான். பாவம் என்ன பண்ணுவான்? அதனால் சிம்பிளான ஒரு விஷயத்தை பாருங்கள். நான் அதனால் ப்ரீ சார்ட்டும் கொடுக்குறேன், போஸ்ட் மார்க்கெட்டும் கொடுக்குறேன். எதனால் ரெண்டுமே கொடுக்கணும்? போஸ்ட் மார்க்கெட்டும் போட்டு போயிடலாமே. ஒரு கேங் கத்திக்கிட்டு கிடப்பாங்க கீழே, மார்க்கெட் முடிஞ்ச பிறகு யாரும் எதுனாலும் சொல்லலான்னு. அந்தவங்களுடைய வாயெல்லாம் ஃபஸ்ட்டு அடைக்கணும். அதுக்கு ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புரிதல், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட்டில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணாமல், டிப்ஸு கால்ஸ் யார்ட்டையும் போய் வாங்கி நிற்காமல், ஒரு ஓனாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்போது நம்ம எதிர்பார்த்தது என்ன? ஓப்பன் ஆகணும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகணும். இன்னும் நிறைய டவுட் இருக்கும். மேபி நீங்கள் டவுட் கூட கேட்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க. நானே சொல்லிடுறேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்னால் என்ன? ரெண்டாவது கோல்டன் ரேஷியோனா என்ன? மூணாவது ஃபிபனாச்சியோட இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ஏரியானா என்ன? இந்த மூணுக்குமான ஆன்சர் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளி வந்து 10 ரூபாவில் இருக்குங்க. மழை அதிகமாக இருக்குது, நிறைய அழுகி போச்சு செடியெல்லாம். அப்போ என்ன ஆகும்? 100 ரூபாய்க்கு கூட போகும் இல்லைங்களா? இப்போது ஒரு வியாபாரி அப்படிங்கிற என்ன பண்ணுவான்? 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபா லாபத்துக்கு விற்பானா, இல்லை 50 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்க நினைப்பானா? இல்லைங்களா? குறைஞ்சது அவன் போட்ட முதல்ல வந்து ஒரு
30லேருந்து 50% லாபம் வேணும்னு நினைப்பான். கரெக்டுங்களா? நம்ம இப்போ 30% நம்ம வெயிட் பண்ண போகிறல, நம்ம குறைஞ்சது 50 ரூபாய்க்கு வந்தால் வாங்குவோம்ப்பா, இல்லை வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஒரு வியாபாரியாக நான் சொல்கிறேன், நம்ம பிஸ்னஸில் தானே அதை பார்க்குறோம். அப்போ அதே போல் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஷாக இருந்துச்சுன்னா நான் ஏன் ஹை ப்ரைஸஸில் போய் பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுக்கணும்? வரட்டுமே. ஸோ அப்படி வர்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சியில் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு அப்ரேலி போகும்போது லோலேருந்து ஹைக்கு போட்டுட்டிங்கன்னா, இது பட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மார்க் பண்ண தெரியணும். இங்கே போய் 10 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மொத்தது தப்பாக போயிடும். அப்படிலாம் நீங்கள் மார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு செகண்ட், தமிழ் ஸ்டாக்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் பிளேலிஸ்ட்டு போயிருங்க. அதில் தமிழ் ஸ்டாக் எஸ்எம்சி ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஒரு 5 வீடியோ போட்டிருப்போம். அதில் உங்களுக்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்சி ஏன் முக்கியம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 போட்டிருப்போம். அதில் மேஜர் ஸ்ட்ரக்சரை மைனஸுக்கு எப்படி பிரித்து பார்க்கணுங்கிற இது போட்டிருப்போம். இந்த 3 வீடியோ மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா எது கரெக்டான ஸ்ட்ரக்சர், எது கரெக்டான ட்ரெண்டுன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் நாலேஜை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்டைலில் போய்ட்டு இது ஒன்று அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரி. இந்த அப் ட்ரெண்டுக்கு ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 38%. தென் டிஸ்கவுண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது 0.5, 0.6 கோல்டன் ரேஷியோ, 0.786, தென் 886ன்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸில் போடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ஏரியா. ஓகேங்களா? அப்போ எப்போல்லாம் ஒரு மார்க்கெட் 2 புல்லிஸாக இருக்கும்போது திரும்ப கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு தேவையான பையிங் ஆர்டர்ஸ் இல்லை, இட் மீன்ஸ் லிக்விடிட்டி இல்லை. அதெல்லாம் என்ன ஆகுது, திரும்ப கீழே வந்து பாதி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிட்டு, யாருங்கெல்லாம் பை பண்ணவங்க அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கம்மியான விலைக்கு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட் மேலே ஏற்றுறாங்க. இதையும் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூயும் மெர்ஜ் பண்ணி பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதோட வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரீமியம் ஷார்ட்டை அப்ளை பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த ஒரு கான்செப்ட் மட்டும், அந்த மாதிரி ஃபிபனாச்சி போட்டு காட்டுறது மட்டும் அதை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதுபடி பார்க்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போனால் இங்கே பை ஸ்டார்ட் பண்ணாங்க, இவ்வளோ தூரம் ஏற்றம் கொடுத்தாங்க. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி செல் பண்ண ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் போச்சு. இங்கே இருக்கக்கூடிய பிஎஸ்எல் செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வருது. அப்போ அவங்க இவ்வளோ நாள் செல் பண்ணவங்கலாம் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதி விலைக்கு கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பை பண்ணுறாங்க அப்படிங்கிற லாஜிக். ஓகேங்களா? கண்டிஷன் புரியுது எல்லாத்துக்குமே? ஓகே. அப்போ இந்த வீடியோட தம்பனேல் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி நம்ம டைம் ட்ராவல் பண்ணாமல் இந்த ஒரு ரேலிக்கு அடித்தளம் கொடுத்துருந்தோம் காலையில் 9 மணிக்கு. ஏன் வீடியோ வந்து 9 மணிக்கு போட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா காலையில் ட்ரேட் இல்லை. எதுக்கே போய் தேவையில்லாமல் ட்ரேட் போய் மாட்டுறீங்க. இந்த வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 3 தடவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடும் மார்க்கெட்டில், செகண்ட் ஆஃப் 12 மணிக்கு ட்ரேட் எடுங்க. இவ்வளோ தான் லாஜிக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் லிக்விட் இல்லாமல் என்ன பண்ணிட்டான், அதுக்கு ரேஞ்சஸ்க்குள்ளே ஒரு கன்சால்டேட் கொண்டு போயிட்டான். அப்புறம் போதுமான ஆர்டர்ஸ் கிடச்சிது. கரெக்டாக இந்த அப் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்தால் மார்க்கெட் சூட்டப் ஆயிடுச்சு. சிம்பிள். ஓகேங்களா? இவ்வளோ தான். இதில் நீங்கள் பெருசாக கதையெல்லாம் எழுத வேண்டாம். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஸ்னைப்பர் பாயிண்ட்டு பிரேக் டவுனு ஃபுல் பேக்கில் கீழே நிற்கிது. அப்போ இவன் 64 அபவ் போகும்போது 2 ஸ்கொயர் நம்பர் டார்கெட் முடிஞ்சு போச்சு. எப்படினாலும் இன்றைக்கி கால் சைடு தான் பையர்ஸ் இருக்காங்க, அதாவது செல்லர்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே போக ரெடியாக இருக்காங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் இருக்கும்போதே உங்களுக்கு ஷோர் ஷார்ட்டாக தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் பாருங்கள். 9:30 to 11 o'clock ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஆப்ஷன் பிடிங்க. ரெண்டாவது 12 மணிலேருந்து 2:30 முடிச்சிருங்க. இதான் நம்ம காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கோட வீடியோவில் கண்டிப்பாக ஒரு புது விஷயங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க நம்புகிறேன். அடுத்து சப்ளை டிமாண்ட் அப்படிங்கிறது சாட்டர்டே 5:30 மார்னிங் வரும். ஸோ பார்த்து எல்லாருமே பயன்பெறுங்கள். அதுவுமே ஒன் டைப் ஆஃப் லிக்விடிட்டி தான். 10K ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம கொடுத்துருவோம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 தினமும் வர வேண்டிய நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ 30 எப்படியும் வந்துடும் நாளைக்குள்ளே. வெள்ளிக்கிழமை உங்களுக்கான மேக்ஸ் பேஸில் எல்லா யூடியூப் சேனலும் உருட்டி விட்டு போன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் நம்மளை பார்க்கும்போது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இதில் அப்படியே இன்னொரு விஷயம் பார்த்துடலாங்க. நிறைய பேர் பேங்க் நிஃப்டி கேட்டிங்களா? அந்த பேங்க் நிஃப்டி வந்து லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். போகிற பக்கம் அதே ஒரு தட்டிட்டு போயிடலாம். நிறையா பேக் டெஸ்ட்லாம் பண்ணி வச்சுருப்போம். அதனால் எல்லாரையும் ஃபஸ்ட்டு போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட்டு மந்த்து எந்த சார்ட் எடுத்தாலும் மந்த்லி எடுத்துருங்க. ஸோ மந்த்லி என்னவா இருக்குது, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்பு தான். கடந்த 2 மாதமாக ஒரு சின்ன கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் வீக் பார்க்கலாம். ஸோ வீக்கில் என்னங்க நடந்திருக்கு, ட்ரெண்டு புல்லிஸாக தான் இருக்குது இல்லையா?
ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது. பட் எந்த விதமான ரீட்ரேஸ்மெண்ட் கூட வராமல் மார்க்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே, டே சார்ட் படி பார்க்கும்போது ஸோ மார்க்கெட்டோடைய லாஸ்ட்டு ஹையர் ஆஃப் ஃபார்மேஷன் இது தான். இது கீழே பாடி க்ளோஸ் இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆகாமல் தான் நல்லது. லோக்கல் விக்கு அப்போ என்ன பண்ணணும், அந்த விக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்கான்னு பார்ப்போம். பாடி க்ளோஸ் ஆகலை. ஓகே, அப்போ இங்கே வந்து ஜஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர்ஸ் எடுத்து அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த ஒரு 4-5 நாட்களாக. ஓகேங்களா, இதெல்லாம் கீழே விழுந்தானா சொல்லவே வேண்டாம், இங்கே தான் போகும். ஓகேங்களா, 53,000 54,000 இந்த ரேஞ்சஸ்குள்ளே தான் அவன் போய் தஞ்சம் அடையணும். வேறு வழி கிடையாது. அங்கே தான் பெருசாக டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, இப்போ வந்து இன்ட்ராடேக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு 1 ஹவர் எடுக்கிறேன். 1 ஹவர் எப்படி பார்க்கும்போது ஸோ லாஸ்ட்டாக வந்த பேரிஸான ஸ்ட்ரக்சர் இது தான். ஓகேவா, இந்த ஸ்ட்ரக்சரோட லாங் பாடி டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சால்டேஷனுக்குள்ளே போயிட்டாங்க. சிம்பிள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சால்டேஷன் ரேஞ்சஸ் தான். இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அக்யூமுலேஷனாக ஆகலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷனாக ஆகலாம். அது பிரேக் அவுட் புல் பேக் பொறுத்தா நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். இப்போதைக்கு நம்ம ஒரே ஒரு நல்ல விஷயம், டே சார்ட்டோட ட்ரெண்டு பையிங் ஆர்டர் எடுத்து நிப்பாட்டியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதில் கீ லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, நம்ம வீக்லி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இது மாதிரி எல்லா விதமான இண்டெக்ஸுமே ஒரு ஓவரால் வியூ கொடுக்க போகிறோன்னு அது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 10K ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கல் அனலைசஸ் எப்படிலாம் பார்க்கணும், யாரெல்லாம் என்னெல்லாம் போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். தேங்க்யூ ஆல்.